بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. அந்த அறக்கட்டளை பற்றி உண்டான ஒரு சிறிய அறிமுகம். பல்லப்பட்டி நகருக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்களுக்கும் செய்த அந்த உழைப்புகளுக்கும் அளவே இல்லை. நிறைய உழைப்புகளை தங்களுடைய காலத்தில் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அரசாங்கத்தின் மூலம் அணுகி பல்வேறு விதமான உதவிகளை பெற்று நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிலையங்களிலிருந்து, மருத்துவமனையிலிருந்து, பேருந்து நிலையத்திலிருந்து பல அமைப்புகளை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதன் வாழையடி வாழையாக தொடர்ச்சியாக நமது ஊரில் ஏற்படக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஒரு மிக பெரும் சவாலாக, ஒரு கேள்விக்குறியாக, நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய ஒரு வறட்சி பகுதியாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு பசுமை பல்லப்பட்டி என்ற ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி நம்முடைய சகோதரர்கள் துவங்கி பல்வேறு விதமான சேவைகளை 2015ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஒரு முக்கியமான இலக்கு என்னவென்று சொன்னால், பாலைவனம் போன்று இருக்கக்கூடிய இந்த ஊரை எப்படியாவது சோலைவனமாக, மரங்கள் நிறைந்த பகுதியாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரு சவாலான, யாருமே முன்வர முடியாத ஒரு வேலை எடுத்து செய்ய தொடங்கினார்கள். அதற்கு நம்முடைய ஊருடைய மக்கள் பலரும் பல்வேறு விதமான முறையில் ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்கினார்கள். சில கல்யாண வீடுகளிலே அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு, அறக்கட்டளைக்கு மரக்கன்றுகளை அன்பளிப்பாக வழங்கினார்கள். இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்ததன் விளைவாக இன்று ஈத்கா மைதானத்தில் பார்க்கிறோம். பல நூற்றுக்கணக்கான மரங்களை வைத்தது மட்டுமல்ல, அதை பராமரித்து அதற்கு நீர் ஊற்றி அவர்களே ஒவ்வொரு நாளும் தினமும் சென்று அந்த பணியில் ஈடுபட்டு வந்த நிகழ்ச்சிகளை நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய ஊரில் இல்லாத ஒரு மாபெரும் ஒரு மைல்கல் இலக்கு என்று சொல்லலாம். அந்த வகையிலே பசுமை பூங்கா என்ற ஒரு பூங்காவை இங்கே அமைத்திருக்கிறார்கள். இதற்கு பலவிதமான உதவிகளை நம்முடைய லிங்கநாயக்கம்பட்டியினுடைய தலைவர் பார்த்திபன் அவர்களும், அதே போன்று ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய அமைப்பை சார்ந்த சகோதரர்களும், பிஇசி அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும், மஜீத் ஆஜியாருடைய அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் பலரும் இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆரம்பமாக இதற்கு
நிலத்தை கேட்பதற்காக வேண்டி நம்முடைய லிங்கநாயக்கம்பட்டியினுடைய ஊராட்சியினுடைய தலைவர் அவர்களை இந்த பள்ளப்பட்டி பசுமை பள்ளப்பட்டி அமைப்பினர்கள் அணுகிய பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு அவர்கள் தந்தது மிக்க மகிழ்ச்சியானது, நன்றிக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய இது போன்ற தலைவர்களுடைய அரவணைப்பின் மூலமாக நம்முடைய ஊர் இன்னும் மகத்தான ஒரு எழுச்சியை, ஒரு முன்னேற்றத்தை காணும் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் நிலத்தை கேட்டதோடு நேரத்தில் நிலத்தை மட்டுமல்ல, அதற்கு தேவையான மின்சார இணைப்பு, அதற்கு தேவையான இன்னும் சில வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கிறேன் என்று அவர்களுடைய புறத்தில் இருந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று பள்ளப்பட்டி பிரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய சகோதரர் சாதிக் அவருடைய தலைமையில் பொறுப்பில் இயங்கக்கூடிய பிரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்பினர்கள் பலவிதமான உதவி பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். பிஇசியுடைய பள்ளப்பட்டி எக்கனாமிக் சேம்பர் மூலமாக சில பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இதற்கு உதவி இருக்கிறார்கள். இப்படி பல அமைப்பினர்களுடைய உதவியின் மூலமாக இன்று நமக்கு இல்லாத ஒரு பூங்கா, இல்லாத ஒரு குறையை நீக்கி பசுமை பூங்கா என்ற ஒரு அருமையான ஒரு பூங்காவை அமைத்து தந்திருக்கிறார்கள். இதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் சார்பில் இதற்கு உதவிய அவர்களுக்கு மகத்தான நன்றியை மனமாற நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக இந்த லிங்கநாயக்கம்பட்டியினுடைய பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புமிக்க பசுமை பூங்கா திறப்பு விழாவிற்கு தலைமை தாங்கும் உஸ்வதன் கசானா உயர் என்ற மராத்தி மகளிர் கல்லூரி தாளாளர் மேலவை யூசுப் சார் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக வருவதர இருக்கும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே பிரபாகரன் சார் அவர்களே மற்றும் பசுமை பள்ளப்பட்டி ஒருங்கிணைப்பாளர் முகமது வகீப் நாசர் சார் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் சகோதரர்களே அரசு துறை சார்ந்தவர்களே, லிங்கநாயக்கம்பட்டி கவுன்சிலர் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் லிங்கநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து சார்பாக வருக 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 என வரவேற்று அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது பசுமை என்றால் பள்ளப்பட்டி என்றால் பசுமை என்ற அளவிற்கு ஒரு தாயானது, ஒரு கருவானது தாயின் வயிற்றில் 10 மாதம் படிப்படியாக வளர்ந்து 10 மாதம் கழித்து பிறந்து அந்த குழந்தை தாய் தந்தையால் எவ்வாறு வளர்த்தெடுக்கப்படுகிறதோ, படிப்படியாக எவ்வாறு வளர்த்தெடுக்கப்படுகிறதோ அதே மாதிரித்தான் பசுமை பள்ளப்பட்டியை சார்ந்த நண்பர்கள் இந்த மரக்கன்றுகளை தன் குழந்தைகளைப் போல் பராமரித்து அதை பாதுகாத்து கூண்டுகள் அமைத்து, ஆடு மாடுகளிலிருந்து பாதுகாக்க கூண்டுகள் அமைத்து, ஏன் மரங்களிலிருந்து பாதுகாத்து இந்த சிறப்பான சேவையை பள்ளப்பட்டி கிராமம் முழுவதும் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த பூங்கா தலைவர் என்ற முறையில் பசுமை பள்ளப்பட்டியை சேர்ந்த நண்பர்கள் என்னிடம் அணுகினார்கள். பள்ளப்பட்டி கிராமம் முழுவதும் பெயர் சொல்லும் அளவிற்கு பெரியவர்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா எதுவும் கிடையாது. ஆகையால் எங்களுக்கு உங்களுடைய ஊராட்சியில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னார்கள். எங்கு இடம் இருக்கும் என்றுதான் அவர்களிடம் கேட்டேன். இந்த இடத்தை அவர்கள் கவுன்சிலர் மூலம் வந்து என்னிடம் கேட்டார்கள். உடனே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். என்ன உங்களுக்கு செய்து வர வேண்டும் என்று கேட்டேன். கம்பு வேலி அமைத்து தாருங்கள், மற்றதை நாங்களே
பராமரித்து எங்களுடைய செலவில் நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அடுத்த நாளே இந்த இடத்தை சதுரம் செய்து கொடுத்து கம்பு வேலை அமைத்து கொடுத்தோம். அடுத்ததாக தண்ணீர் வேண்டும் என்று சொன்னார்கள், எடுத்து கொடுத்திருக்கின்றோம். கரண்ட் சர்வீஸ் வேண்டும் என்று சொன்னார்கள், ஊராட்சி சார்பாக கொடுத்திருக்கின்றோம். இல்லை பரவாயில்ல. இது மட்டுமல்ல, மற்றதை அவர்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், பசுமை பூங்காவாது சொர்க்கமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். பாருங்கள், திரையரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது, தொழிற்திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் எல்இடி பல்புகளாக எரியுது. விலையுயர்ந்த மரங்களை வாங்கி நட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்கள் எல்லாமே கழுத்துள்ள போட்டிருக்கிறாங்க. பல லட்சம் ரூபாய் செலவில், அதாவது ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை, ஒரு நகராட்சி ஊராட்சி செய்யக்கூடிய வேலையை இந்த சேவையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை மனமாற நாம் பாராட்ட வேண்டும். மற்றபடி அதாவது ஒரு வானிலை அறிக்கை என்ன சொல்றான்னா, அடுத்த 2 நாள்ல மழை பெய்யும்னு சொல்றான். வடக்கிருந்து சொல்லிக்கிட்டு வருவான். கிருஷ்ணகிரி அடர்ந்த காட்டு பகுதி, அங்க பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுப்பான். அதுக்கு தருமபுரி சொல்லுவான், அங்க மாமரங்கள் நிறைந்த பகுதி, அங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா சேலம் மலையும் மலை சார்ந்த பகுதி, அங்க பாத்தீங்கன்னா பச்சை அலர்ட் கொடுப்பான். அதுக்கடுத்து நாமக்கல் வந்ததுன்னா மிதமான மழைன்னு போடுவான். கரூர் மாவட்டம் ஜம்ப் பண்ணி அப்படியே நேரா திண்டுக்கல், மதுரை, போடி, கம்பெனி போயிடும். என்ன காரணம்? அங்கெல்லாம் அடர்ந்த மரங்கள் வச்சிருக்கிறாங்க, தெற்க அடர்ந்த மரங்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால மரம் இருக்கிறவங்க தான் மழை பெய்யுது. நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தை எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துட்டோம். அதனாலதான் நமக்கு மழை அளவு வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 ஆண்டுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் எந்த நேரமும் பச்சை பசையேன்னு இருக்கும். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசையேன்னு இருக்கும். ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடின்னு எங்க பார்த்தாலும் பூத்து குளிக்கிட்டு இருக்கும். இந்த நிலைமையெல்லாம் எல்லாமே வருஷம் வருஷம் மாறி இன்னைக்கு மரங்களே இல்லாத பகுதியாக கரூர் மாவட்டம் முழுவதும் இருக்குது. இதற்கெல்லாம் கரூர் மாவட்டமே இன்னைக்கு எல்லாம் வெறும் தரிசு காடுகள் ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தரிசுக்கு தோட்டம் காட்டுகிற மரத்தை போற எல்லாமே படத்துக்கு எல்லாம் கமர்ஷியல் ஆகிட்டாங்க, எல்லாம் படத்துக்கு எல்லாம் வித்துட்டாங்க. அதே மாதிரி ரோட்டோட இருக்கிற மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு வர்றவங்க பாதி எடுத்துடுறான், அடுத்து ஈவி கம்பம் போறவங்க பாதி எடுத்துடுறான். இப்படி மரத்துகளை வெட்டுனால மழையின் அளவு குறைஞ்சு கொண்டே போயிடுச்சு. இன்னைக்கு 1500 இந்த இடத்துல போர் ஓட்டினாலும் தண்ணி இல்லை. நிலத்தடி நீர் மட்டம் 1500 அடி கீழே ஓடி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மழை இல்லாத காரணம் கொண்டுதான். மழை வேணும்னா மரத்தை வளர்க்கணும், மரம் இருந்தால் மட்டுமே மழை கொடுக்கும். ஆகவே இங்கே வருகின்றிருக்கும் அனைவரும் வீட்டுக்கு 5 மரம், அருகாமையில் உள்ள இடங்களில் 5 மரக்கன்றுகளை வைத்து வளர்த்தி வருங்கால சந்ததிகளுக்கு நாம் அனைவரும் பயனுள்ளதாக இருக்க அருகாமையில் உள்ள இடங்களில் 5 மரங்களை வளர்த்தி பெரிய நிழல் மரங்களாகவும் மழை வரும் மரங்களாகவும் நல்ல காற்று கொடுக்கிற மரங்களாகவும் வளர்த்தி வருங்கால சந்ததிகளுக்கு பயன்பெறுமாறு நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிங்கநாயக்கம்பட்டி பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக பள்ளப்பட்டி கிழக்கு பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் PN ஹபீப் முகமது நபி ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு அழகான நிகழ்விலே இங்கெல்லாம் நாம் கலந்திருக்கிறோம். இங்கே நம்முடைய சகோதரர்கள் நமது ஊருடைய பசுமைக்காக பெயரில் இருக்கிற அந்த பசுமை தங்களுடைய செயலிலேயும் ஆங்காங்கே மரங்களை நட்டி நமது ஊரை மரங்கள் நிறைந்த ஊராக மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு இங்கே சிறுவர்களுக்கான ஒரு அழகான பூங்காவும் இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
மனித வாழ்க்கையிலே எல்லாமே அவசியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தையும் போதித்தார்கள். இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்களையும் போதித்தாங்க. மனிதன் அவ்வப்போது தன்னுடைய மனதுக்கு ஆறுதலை தேடக்கூடிய விஷயங்களையும் போதித்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசுமை கிராமங்களுக்கு போயிருக்கிறார்களா என்று கேட்கப்பட்டது. அதாவது அருகில் உள்ள கிராமங்கள் அங்கெல்லாம் போவாங்களான்னு சொல்லி அன்னை சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் உள்ள கிராமங்கள், பசுமையான கிராமங்களுக்கு அவ்வப்போது போய் வருவார்கள், என்னையும் அழைத்து செல்வார்கள் என்று சொன்னாங்க. ஆக இது எதை காட்டுகிறது? பசுமையான இடங்களுக்கு செல்வதும் அவ்வப்போது சென்று நம்முடைய மனதுக்கு ஓரளவுக்கு ஆறுதலை தேடிக்கொள்வதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறை என்பதாக நமக்கு இதில் தெரியும். எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே மனிதனால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அந்த வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரங்களை வளர்ப்பதை ஆர்வமூட்டினார்கள், அதற்குரிய நன்மையை விளக்கினார்கள், மரங்களை வெட்டுவதை எச்சரிக்கை செய்தார்கள். திருமறையிலே கூட மனித உயிர்களை அழிப்பவனையும் பயிர்களை அழிப்பவனையும் அல்லாஹ் ஒரே இடத்துல வைக்கிறான். யுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல், உயிர்களையும் பயிர்களையும் அழிப்பவர்கள் என்று அல்லாஹ் சில மனிதர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். மனிதனை கொல்றது எப்படி பாவமோ பயிர்களை கொல்வதும் பாவம் என்று இந்த வசனம் அழகான முறையிலே நமக்கு எடுத்துரைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரங்களை வளர்ப்பது ஆர்வமூட்டினாங்க, மரங்களை வெட்டுவதை கண்டிச்சாங்க. மதீனாவை சுத்தி பாலை நிலங்கள்ல இலந்தை மரங்கள் இருக்கும். அந்த இலந்தை மரங்கள்ல தான் வழிபோக்கர்கள் கால்நடைகள் எல்லாம் நிழலுக்காக ஒதுங்குவாங்க. அந்த இலந்தை மரத்தை சிலர் வெட்டிய போது சொன்னாங்க, மன் கத்தா சித்ரத்தன் ஸவ்வல்லாஹு ரஅஸஹு அலன் நார், யார் இலந்தை மரத்தை வெட்டுவாரோ அவரை முகங்குப்புற நரகத்திலே அல்லாஹ் தள்ளுவான் என்று சொன்னாங்க. மரத்தை வெட்டுபவர்களை முகங்குப்புற நரகத்துல போடப்படும் சொன்னாங்க. அதனாலதான் மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது. ரொம்ப நிர்பந்தங்கள் என்பது வேற. இப்படி நிர்பந்தம் இல்லாம மரங்களை வெட்டுவது ஒரு பாவத்திற்குரிய இறை தண்டனைக்குரிய மறுமை தண்டனைக்குரிய ஒரு காரியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய அரசில் போர்கள் நிர்பந்தமான நேரங்கள்ல எல்லா அரசுக்கும் அது தேவைப்படுது. அந்த மாதிரி போருக்கு அனுப்புகிற நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற போது எதையெல்லாம் வெட்டக்கூடாது, யாரெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது தோப்புகளை மரங்களை வெட்டக்கூடாது. மன் கத்தா அர்தன் அவ் ஷஜரத்தன் லம் யர்ஜி கஃபாஃபன், யார் தோப்புகளை அழிக்கிறானோ யார் மரங்களை வெட்டுகிறானோ அவன் எந்த நன்மையோடும் திரும்ப மாட்டான் என்பதாக கண்டிச்சான். அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்காலத்திலே பொதுவெளியில் தான் இயற்கை கடன்களை நிறைவேற்றுவாங்க. வீடுகளுக்குள்ள இந்த கழிவறைகள் எல்லாம் இல்லாத காலகட்டம், பொதுவெளியிலே தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை காட்டினார்கள். எந்தெந்த இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது, அவ்வாறு அசுத்தப்படுத்தக்கூடாத இடங்களை சொல்லும் போது நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பவுல் தஹ்த ஷஜரத்தின் முஸ்மிரா, மக்களுக்கு பலன் தரக்கூடிய மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள். எங்கு மரங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள் அதனுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்படணும், அதனுடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும். மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிப்பதை தடுத்தாங்க. தடுத்தது மட்டுமல்ல, மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிப்பதை இறை சாபத்திற்குரிய செயல். இத்தகுல் மலாயின ஸலாத், 3 இடங்களில் நீங்கள் சாபத்திற்குரிய செயலை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அந்த 3 இடங்களுடைய சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி விடாதீர்கள். நீர்நிலைகளில் சிறுநீர் கழிக்கக்கூடாது, மக்கள் செல்லக்கூடிய பாதையில் சிறுநீர் கழிக்கக்கூடாது, மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. இவைகளெல்லாம் இறை சாபத்தை தேடித்தரும் செயல்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஆன்மீகத்தை பத்தி மட்டும் பேசல, இயற்கை சூழலை பத்தி பேசினாங்க,
விவசாய நிலங்கள் சும்மா கிடக்கிறத கண்டிச்சாங்க. யாருடைய கையில நிலங்கள் சும்மா இருக்குதோ அவங்க சொன்னாங்க, ஒன்று இந்த நிலங்களில் நீங்கள் பயிரிட்டு அதை பசுமையாக்குங்க, அல்லது விவசாயிகள் கையில சும்மா கொடுங்க, அதுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. காசு வாங்காம சும்மா கொடுங்கன்னு சொன்னாங்க. இஸ்லாமிய சட்டப்படி ஒரு தரிசு நிலத்தை யார் பயிரிட்டு அதில் மரங்கள் நட்டு அதை பாதுகாக்கிறாரோ அந்த இடம் அவருக்கு சொந்தம். இஸ்லாமிய அரசனுடைய சட்டம். இதெல்லாம் எதற்காக? இஸ்லாம் பசுமை ஆதரிக்கிறது. எல்லா இடங்களிலும் மரங்கள், செடி, கொடிகள், இந்த இயற்கை சூழலால தான் மனிதனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. இன்றைக்கு எதனால மழை இல்லை, வறட்சி, பல்வேறு பிரச்சனைகளை எதனால சந்திக்கிறோம்? நம்முடைய சுற்றுச்சூழல் மாசுபடுது. நம்மை சுற்றி அழகான மரங்களும் இயற்கையான பசுமையான சூழல் இருந்தாதான் எல்லா வகையிலும் மனிதனுடைய ஆரோக்கியமும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, அந்த வகையிலே நம்முடைய பசுமை பள்ளப்பட்டி சகோதரர்கள் மிகுந்த நன்றிக்குரியவர்கள். நமது ஊர் மக்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்ன? யார் எந்த ஒரு சிறிய பெரிய உதவிய உபகாரத்தை செய்தாலும் அவர்களுக்கு நன்றி செலுத்தணும், அவர்களை வாழ்த்தணும், அவர்களை பாராட்டணும், நல்ல செயல்கள் செய்பவர்களை ஊக்குவிக்கணும், அவங்கள மேலும் உற்சாகப்படுத்தணும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் சரி, அதுக்கு நன்றி செலுத்தணும். அந்த வகையில் இந்த தோழர்கள் ஊருடைய அக்கறையிலே நலன் கொண்டு பல அழகான நல்ல முயற்சிகளை செய்தவர்கள் இன்றைக்கு அதனுடைய ஒரு அழகான முயற்சியாகத்தான் இங்கே ஒரு பூங்காவை அமைத்திருக்கிறார்கள். இந்த முயற்சியத்தோடு நின்று விடக்கூடாது. இன்னும் நம்ம ஊரிலே பல சாதனைகள், நம்முடைய மார்க்கத்தில் தாம் வாழக்கூடிய பகுதி, தாம் வாழக்கூடிய ஊருக்காக உழைப்பவன் பாராட்டுக்குரியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ഖൈറുകുമുൽ முதாஃபி அன் அஷீரதி. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுற்றுச்சூழல், அதற்காக போராடுபவன், அதனுடைய நன்மைகளுக்காக பாடுபடுபவன் உங்களிலே சிறந்தவன் என்று சொன்னான். இந்த வகையில் இந்த மக்கள், இந்த சகோதரர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள், அல்லாஹுடைய வாழ்த்துக்குரியவர்கள், அவனுடைய அருளுக்குரிய மக்களாக இன்றைக்கு அழகான ஒரு சேவையை இங்கு அவர்கள் செய்திருக்கிறாங்க. மனமாற அவர்களை நாமும் வாழ்த்துகிறோம். அவர்களுடைய முயற்சிகள் தொடர வேண்டும். மேலும் மேலும் அவர்களுடைய முயற்சியிலே அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அவர்களுக்காக துவா செய்து எனது இந்த சிறிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஜரத் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக ஹஜரத் அவர்கள் சொன்னதைப் போல இதுபோன்ற நற்காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பாராட்டுவது, நன்றி தெரிவிப்பது, அவர்களுக்காக துவா செய்வது நம்முடைய கடமை என்று சொன்னதைப் போல பசுமை பள்ளப்பட்டி பொறுப்பாளர்களுக்கு பாராட்டி அவர்களுக்கு நினைவு பரிசை பள்ளப்பட்டி எக்கனாமிக் சேம்பருடைய பொறுப்பாளர்கள் முன்னால் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் ஒரு பக்கம் தருங்க. சாதிக் பாய் கிட்ட அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான நிகழ்விற்கு ஆரம்பத்திலிருந்து நாம் நினைவு கூர்ந்ததைப் போல இந்த பசுமை பூங்கா அமைப்பதற்கு காரணமாக இருந்த லிங்கநாயக்கம்பட்டியினுடைய ஊராட்சி தலைவர் என் பெரியசாமி அவர்களுக்கு எங்களுடைய ஊர் சார்பாக, ஊர் மக்கள் சார்பாக, பசுமை பள்ளப்பட்டியினுடைய இயக்கத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நிலம் மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான மின்சார இணைப்பு, இன்னும் உபகரணங்களை எல்லாம் வாங்கி கொடுத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து தேவை என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, மேலும் இந்த பூங்கா அமைவதற்கு காரணமாக இருந்த எஸ்டிபி கட்சியினுடைய
மெம்பர் ஷேக் ஃபரீத் அவர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்பை சார்ந்த சகோதரர் சாதிக், இன்னும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும், பல்லப்பட்டி எக்கனாமிக் சேம்பருடைய பொறுப்புதாரிகள் அனைவர்களுக்கும், வாப்பு அப்துல் மஜீத் ஹாஜியாருடைய நினைவு மன்றத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும், இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேர்களுக்கும் பசுமை பல்லப்பட்டியினுடைய இயக்கத்தார் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஹசரத் அவர்கள் துவா ஓதுவார்கள். துவா ஓதியதற்கு பிறகு இந்த பசுமை பூங்காவை லிங்கநாயக்கம்பட்டியினுடைய ஊராட்சியினுடைய தலைவர் என் பெரியசாமி அவர்கள் திறந்து வைப்பார்கள். அங்கே அருகில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, அந்த கல்வெட்டை பல்லப்பட்டி நகராட்சியினுடைய துணைத் தலைவர் அல்ஹாஜ் தோட்டம் பஷீர் அகமது அவர்கள் திறந்து வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. الحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. ரப்பே, எங்கள் எல்லோருடைய எல்லா சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தருள் உரிவாயாக. எங்களுடைய முயற்சிகள் யாவையும் வெற்றிகரமாக்குவாயாக, பயனுள்ளதாக ஆக்குவாயாக. எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் உனது பொருத்தத்தை பெறும் நோக்கத்திலேயே அமைத்தருள்வாயாக. பெயர் புகழ் பகட்டு ஆகியவரை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா முயற்சிகளையும் தூய எண்ணத்திலே செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல பலனை தருவாயாக, நல்ல கூலியை தந்தருள்வாயாக. எங்களுடைய முயற்சிகளை வீணாக்காமல் பாதுகாத்தருள்வாயாக. கருணையில் ரப்பே, இங்கே அழகான முறையில் உழைத்திருக்கிற முயற்சி செய்திருக்கிற இந்த வாலிபர்களை கபூல் செய்வாயாக. அவர்களது வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் பரக்கத் செய்வாயாக. மேலும் இது போன்ற நல்ல பணிகளை, நல்ல தொண்டுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய உதவி அவர்களுக்கு தருவாயாக. இதற்காக எந்தெந்த வகையிலே யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நீ உதவி செய்வாயாக. இங்கே இருக்கிற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதற்காக என்னென்ன உதவிகள் செய்தார்களோ அதற்கும் நீ நல்ல கூலியை தந்தருள்வாயாக. உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் வரப்பு செய்வாயாக. எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நெருக்கடிகள், கடன் தொல்லைகளை விட்டு பாதுகாப்பாயாக. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை தருவாயாக. எல்லா சிறிய பெரிய நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மருத்துவமனை துயரங்கள் இல்லாத வாழ்வை தருவாயாக. வறுமையிலிருந்து இழிவிலிருந்து பாதுகாப்பாயாக. காலமெல்லாம் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. எங்கள் சிறிய பெரிய எல்லா முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துஆவினுடைய விசேஷமான அருளால் கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. محمد صلى الله عليه. பேரூராட்சியினுடைய தலைவர் என் பெரியசாமி அவர்களுக்கு பல்லப்பட்டி பசுமை பல்லப்பட்டி சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுங்க. எல்லாரும் இங்கே வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் பல்லப்பட்டி எக்கனாமிக் சேம்பர் சார்பில் நாளை காலை 10 மணிக்கு மனநலம் குன்றியவர்களுக்காக பிஎஸ்சி கேர் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது. நாளை காலை 10 மணிக்கு சொட்டல் இறக்கத்தில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு பிஎஸ்சி சார்பில் கேட்டுக்கொள்ளப்படும். போட்டோ